Hello friends, welcome to TAP IAS Academy. Field Assistant கான ரிசல்ட் வந்து TNPSC ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் இருக்கு. நம்ம TAP தென்காசி பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட பிசிக்கல் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ அதாவது கம்மிங் ஏப்ரல் 11ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்றோம், பிசிக்கல் வந்து நம்ம TAP தென்காசி பிரான்ச்ல வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் மார்க் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பிசிக்கல் வந்து மேக்ஸிமம் 1 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போலேருந்து கணக்கு பண்ணால் நம்மளுக்கு 1 மந்த் தான் வந்து மேக்ஸிமம் டைமிங் இருக்கு. ஸோ அதனால ஏப்ரல் 11ஆம் தேதியிலேருந்து நம்ம பிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்றோம். தென்காசி பிரான்ச்ல வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட கண்டக்ட் பண்றோம். பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வந்து சொல்லி தரோம். காலையில வந்து 6 to 8, அதே மாதிரி ஈவினிங் வந்து 4 to 6, மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours வந்து பிசிக்கல் கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தனியா பேமெண்ட் வந்து பண்ணணும். ஹாஸ்டல் வந்து பர் மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 1000 rupees பே பண்ணணும். சோ இதுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு. சோ நீங்க அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9500259300 அப்படி இல்லனா 9597587300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல் சொல்லிடுவாங்க. பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளே கிரவுண்ட்ல சோ எல்லாமே வந்து சொல்லி தரோம். அதாவது போல் கிளைம்பிங், கிராஸ் ஆர்ம் ஃபிட்டிங், வெயிட் லிஃப்டிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் வந்து ஒரிஜினல் பிசிக்கல் வந்து எப்படி கண்டக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம சொல்லி தருவோம். இது போக ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடல் பிசிக்கல் வந்து நம்ம தனியா வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? சோ இத பத்தி ஃபுல் டீடைல் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சோ அதாவது ஃபீல்ட் அசிஸ்டன்ட்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. சோ நிறைய பேர் வந்து என்ன ரேங்க் உள்ள இருந்தா கிடைக்கும் அப்படின்ற போல டவுட் கேட்டிருந்தீங்க. அத பத்தி இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ இது வந்து நம்ம நோட்டிபிகேஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஐடிஐ லெவல்ல கிரேட் 2 அப்படின்றது போட்டிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா, அதாவது பேஜ் நம்பர் 51, இது வெப்சைட்ல இந்த நோட்டிபிகேஷன் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. ஜெனரல் டர்ன்ல வந்து எவ்வளவு வேகன்சி, அதே மாதிரி வந்து கம்யூனல் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, சோ இது எல்லாத்துலயுமே வந்து எவ்வளவு வேகன்சி அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? டோட்டலா வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா 1794 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? சோ அதாவது உங்களுக்கு வந்து 2 கேட்டகரியா வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்கான ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓசிவி, சரிங்களா, ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இது வந்து பாத்தீங்கன்னா 1:5 க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க. எவ்வளவு வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சில 1:5. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா 1794 இன்டு 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 8970 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 8970 பேரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1:5ல கூப்பிடுவாங்க. சரிங்களா? 1:5ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1794 வேகன்சிய 8970 பேரை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1:5ல வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இத வந்து 1:3 கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? 1:3 வந்து பிசிக்கலுக்கு, 1:3 வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து ஓசிவி, அதாவது ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 1:5க்கு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு 1:3க்கு பிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த 1:3ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு எலிஜிபிள். சரிங்களா? சோ அப்ப அந்த 1:3 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு டோட்டலா 1794 இன்டு 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5382. சோ இவ்வளவு பேரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1:5க்கு நீங்க ஓசிவிக்கு செலக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் 1:3 பிசிக்கலுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். ஓகேவா? சோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். சோ அதாவது நான் இந்த ரேங்க்ல இருக்கேன், ஓவரால் ரேங்க் இந்த ரேங்க் வருது, கம்யூனல் ரேங்க் இந்த ரேங்க் வருது, சோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற போல கேக்குறீங்க. சோ நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ரிசல்ட் வந்து பாத்துக்கணும். சரிங்களா? சோ அப்ப 1:5 ன்னு சொல்றாங்கன்னா இதுல பாருங்க, ஜெனரல்ல வந்து 274, அப்ப 274 இன்டு 5 போட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் சிவிக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. சரிங்களா? அப்ப 274 இன்டு 5 போட்டா 1096 வரும். 1096
சோ அப்ப வந்து 1096 ஓவரால் ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஜெனரல்ல வந்து எலிஜிபிள். சரிங்களா? சோ ஜெனரல் வந்து எல்லா கம்யூனல்ல இருக்கிறவங்களும் வந்து உள்ள வருவாங்க. சோ இதே மாதிரி நீங்க இதுல என்ன கம்யூனல்ல இருக்கீங்களோ அந்த வேல்யூ இன்டு 5 னு போட்டீங்கன்னா ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். அதே மாதிரி என்ன வேகன்சி இருக்கோ அதை இன்டு 3 னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், சோ அதாவது பிசிக்கலுக்கான வேகன்சி. சரிங்களா? இப்ப வந்து பிசி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 234. அப்ப 234 இன்டு 3 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், சோ நீங்க பிசிக்கல்ல வந்து என்ன ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இதுல கொடுத்திருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை வச்சு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ மேக்ஸிமம் வந்து 1:3 ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஃபுல் ஃபிளெட்ஜா பிசிக்கல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த 1:5 ல 1:3 வரைக்கும் சொல்லியிருக்காங்களா, அப்பனா நீங்க வந்து 1:4 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது 1:4 வரைக்கும். சரிங்களா? அதாவது இந்த 1:4 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 7176 ஓவரால் ரேங்க் உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிசிக்கல் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்ப வந்து 1:5 ல இருந்து 1:3 ரிசல்ட் வரும். சோ இதுல 1:3 ல யாருக்காவது பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த 1:4 to 5 ல இருக்கிறவங்க தனியா கூப்பிடலாம். சரிங்களா? அவங்க வந்து தனியா பிசிக்கல் அவங்க மார்க்க வச்சு என்ன பண்ணலாம், அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் போடலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 1:3 னா கன்ஃபார்ம் பிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேல வருது அப்படின்னா 1:4 வரைக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? அப்பனா நீங்க வந்து 5382 ஓவரால் ரேங்க்ல இருந்து 7176 இந்த ஓவரால் ரேங்க் உள்ள இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, பிசிக்கல் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ அத தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? சோ நம்ம தென்காசியில ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட பிசிக்கல் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். சோ ரிசல்ட் பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரிலேட்டடான எல்லா சந்தேகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ பிசிக்கலுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. சோ எல்லாரும் பிசிக்கல் நல்லபடியா பண்ணுங்க. விரைவில் அரசு பணியை பெறுவதற்கு டாப் உடன் கைகோருங்கள். தேங்க்யூ.